லட்சுமி கத்துது நல்லா விடிஞ்சிருச்சு போல. நம்ம மட்டும் தூங்கிட்டு இருக்கோம். சரி, வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு பப்பையும் சுப்புவையும் எழுப்போம். இன்னைக்கு லீவுன்னா தூங்கிக்கிட்டே இருக்கணுமா என்ன? அதனால பப்புவையும் சுப்பையும் சீக்கிரமா எழுப்பி எல்லா ஹோம்ஒர்க்கும் எழுத சொல்லும். சரி, வாசல் தெளிச்சு கோலம் போட்டாச்சு. இந்த பப்பையும் சுப்பையும் எழுப்பணும்னா ஃபர்ஸ்ட் காப்பி போடுவோம். இது என்ன என்னமோ அடுக்கி இருக்கு இங்க பரிசலா. கலர் பெயிண்ட் மாதிரி தெரியுது. இந்த பசங்க கேட்டாங்களா? கிட்ட போய் பார்ப்போம். ஆமா, போஸ்டர் கலரு. பப்பு சுப்பையும் எழுப்போம். அப்பதான் இவங்க இதை பார்த்துட்டு இன்னைக்கு ஃபுல்லா வெறும் எனர்ஜியா இருப்பாங்க. நாளைக்கு ஸ்கூல்ல வேற காம்படிஷன் சொன்னாங்கல்ல. பப்பு சுப்பு, அப்பா என்ன வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? நீங்க நைட்டு கேட்டீங்கல்ல, என்ன கேட்டீங்க? எழுந்து சொல்லுங்க பாப்போம். இருங்கம்மா, நான் எழுந்துட்டேன். நான் நைட்டு அப்பா கிட்ட எங்க ஸ்கூல்ல டிராயிங் காம்படிஷன் சொல்லிட்டு எனக்கு போஸ்டர் கலர், கலர் பென்சில், ஸ்கெட்ச் பென்சில் எல்லாம் வேணும்னு கேட்டேன். பப்பு, நானும் எழுந்துட்டேன். அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நானும் கிட்ட வந்து பாக்குறேன். என்னதான் இருக்குன்னு தெரியணும்ல எனக்கும். ஆய், ஆமா, கலர் பெயிண்ட், போஸ்டர் கலர். அம்மா, அப்பா போஸ்டர் கலர் வாங்கி வந்திருக்காங்க அம்மா. எங்க டிராயிங் காம்படிஷன்ல இதுதான் மிஸ் யூஸ் பண்ணணும். போஸ்டர் கலர், ஸ்கெட்ச், கலர் பென்சில்லாம் கொண்டு வரணும்னு சொன்னாங்க அம்மா. அவனை மட்டும் சொல்லலம்மா, என்னையும் நான் சேர்த்து சொன்னாங்க. பப்பு மட்டும் இல்ல, இந்த கலரு எனக்கும் தான். பப்பு சுப்பு, உங்க ரெண்டு பேருக்குமே தான் இந்த கலரு. நீங்க ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல தானே இருக்கீங்க, அதனால ஷேர் பண்ணி அடிச்சுக்குங்க. ஸ்கெட்ச் பென்சிலும் கலர் பென்சிலும் அம்மா கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாத்தையும் மறக்காம எடுத்துட்டு போங்க. ஏங்க, இவங்களுக்கு கலர் பென்சில், ஸ்கெட்சு, கலரு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் காம்படிஷன்ல என்ன வரைவாங்க? இவங்களுக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காம்படிஷன் செய்வோம். இவங்க ரெண்டு பேரும் யார் தான் அழகா வரைகிறாங்கன்னு பாப்போம். என்னடி, நீங்க காம்படிஷன் வைக்க போறீங்களா? எனக்கும் சுப்புக்கும். அம்மா, நான் தான் ஜெயிப்பேன். ஏமா தேவையில்லாம நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க? சுப்புவோட நான் தான் நல்லா வரைவேன், அது உங்களுக்கே தெரியும். அப்புறம் ஏமா வீட்டுல ஒரு தனியா ஒரு காம்படிஷன்? கலர் தான் வேஸ்டா ஆகும். நாங்க ஸ்கூல்லே போய் காம்படிஷன்ல கலந்துக்கிறோம். என்னது, நீ தான் சூப்பரா வரைவியா? அப்ப நான் நல்லா வரைய மாட்டேன்னு சொல்றியா? அம்மா, நீங்க கண்டிப்பா நீங்க இப்ப எங்க ரெண்டு பேருக்கும் போட்டி வைக்கிறீங்க. இதுல யார் தான் ஜெயிக்கிறாங்க நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்க ரெண்டு பேரும். போட்டிக்கு ரெண்டு பேரும் ரெடியா? ரெண்டு பேரும் சூப்பரா வரையணும். இந்தாங்க, இந்த ஸ்கெட்ச் பென்சில் இருக்கு, அங்க கலர் பெயிண்ட் இருக்கு. நீங்க ரெண்டு பேர்ல யார் தான் அழகா வரைறீங்கன்னு பாப்போம். ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறத பார்த்தா அவ்வளோ ஆசையா இருக்கு. சரி சரி, காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ற. ரெண்டு பேரும் ஃப்ளவர் வரையணும். எந்த ஃப்ளவர் அழகா இருக்கோ அவங்க தான் வின்னர். ஃப்ளவர் அம்மா, நான் இப்ப சூப்பரா வரைஞ்சு காட்டுறேன். என்னமோ இவருக்கு தான் வரைகிற மாதிரி சொன்னாருல்ல இந்த பப்பு சார். யார் தான் வின்னர்னு பார்க்கலாம். சுபே, உனக்கு தான் நல்லா வரைய தெரியும், ரொம்ப பண்ணாத. நான் வரைஞ்சதை பார்த்துட்டு அம்மா அப்பாவே அசந்து போக போறாங்க. பப்பு சுப்பு, நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கீங்க. ஆனா வின்னர் யாருன்னு உங்க அப்பாவே சொல்லட்டும், நான் சொல்லலப்பா. அம்மா, வின்னர் யாருன்னு எனக்கே தெரியும். நான் தானே. நான் வின்னர்னா சுப்பு அழ போறான்னு சொல்லிட்டு நீங்க அப்பாவை மாட்டி விடுறீங்களா? அப்பா சீக்கிரம் சொல்லுங்கப்பா, அப்பதான் வின்னர்னு. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர்ல சுப்பு தான் ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கா. நீ என்னடா வாசல்ல கோலம் போடுற மாதிரி போட்டு வச்சிருக்க? எங்க பார்த்தாலும் இப்படிதான் நாளைக்கு காம்படிஷன்ல ஸ்கூல்ல வரைய போறியா? அப்பா, நம்ம ரெண்டு பேரும் வரைஞ்சதுல என்னோட ஃப்ளவர் தான் அழகா இருக்குன்னு அப்பாவே சொல்லிட்டாங்க. இதுல இருந்து தெரியலையா நான் தான் வின்னர்னு சொல்லிட்டு? நீ வேற ஏதாவது வரைஞ்சி இப்பவே ட்ரையல் பண்ணிக்கோ. நாளைக்கு அப்புறம் ஸ்கூல்ல கஷ்டமா போயிடும் உனக்கு. இதை விட அழகான ஃப்ளவர் வரைடா பப்பு. அப்படியா